ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரொமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா வந்து முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலி வந்து திருப்பவும் வந்து தப்பிச்சு போயிடுவாங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு காண்டாகவே வந்து இருந்திருக்கும். ஏன்னா இந்த அஞ்சலி வந்து பண்ணுற எல்லா தப்பையும் வந்து பண்ணிவிட்டு அசால்ட்டாக வந்து தப்பிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுனாக்கா கடுப்பாகுது. ஒவ்வொரு டைமும் வந்து இந்த இலக்கியா தான் வந்து மாட்டிட்டு முழிச்சிட்ருக்காங்க. எப்படா வந்து இவங்க வந்து வெளியே வருவாங்க, எப்போ தான் வந்து இவங்களுக்கு இந்த அஞ்சலிக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்து பார்த்துட்ருப்போம். ஆனால் வந்து அந்த ஒரு சீன் மட்டும் என்னன்னாக்கா காட்டவே மாட்டேன்றாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு டைம்லையும் வந்து இந்த பைரவியாக இருக்கட்டும், இந்த எஸ்எஸ்கேவாக இருக்கட்டும், இந்த அஞ்சலிக்கு வந்து உதவி பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களும் வந்து என்ன பண்ணுறானாக்கா அவங்க பண்ணக்கூடிய வில்லத்தனத்துக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுனால ஏதாவது ஒன்று பண்ணணுன்னாலே வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ஏதாவது ஒரு வகையில் வந்து காப்பாற்றி விட்டுறாங்க. இந்த டைமில் நம்ம அஞ்சலி கொத்தா சிக்க போகிறா, அவளால் வந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு வந்து தான் எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனே வந்து இப்போ இல்லாத வந்து போயிடுச்சு. இப்போ இந்த அஞ்சலி வந்து வசமாக வந்து என்ன பண்ணாங்க, தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு வந்து பார்த்தா இந்த எஸ்எஸ்கேவோட ஆட்டம் தான். ஆனால் அங்கே தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டே வந்து நடந்துச்சு. ஏன்னா இந்த அஞ்சலி வந்து அங்கே மாட்டக்கூடாது, இவளை வந்து நாமளே வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே வந்து என்ன பண்ணாருனாக்கா டாக்டர் கையில் பணத்தை கொடுத்து என்ன பண்ணாங்க, இவ கர்ப்பமாக இருக்கான்ற ஒரு விஷயத்த வந்து சொல்ல வச்சுட்டாங்க இந்த அஞ்சலிக்கே தெரியாமல். அவளுக்கே நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணா, போயிட்டு வந்து அங்கே டாக்டரை கேட்டிருக்க அந்த ஒரு நேரத்தில் இப்போ அந்த எஸ்எஸ்கே வந்து மாஸ் என்ட்ரி வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, அவள் பண்ண எல்லா ஃப்ராடு வேலையும் வந்து இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து தெரியும். ஆனால் இவ கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயம் வந்து இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து தெரியாது. அது மட்டும் தெரிஞ்சு அவர் என்ன பண்ணாருனாக்கா இப்போ கர்ப்பமாக இருக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணாருனாக்கா, என்ன வாடி ஏமாத்துற நாயா அப்படின்னு வந்து சொல்லி பலார்னு வந்து கன்னத்துக்கே அடிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நீ இந்த ஒரு விஷயத்தில் வந்து என்னை ஏமாத்துறது வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. நீ கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி தான் வந்து நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை வந்து பண்ணுன்னு நினச்சி கூட பார்க்கல அஞ்சலி. அப்போ இன்னும் நீ என் கையில் என்னென்ன பொய் சொல்லியிருப்ப, எவ்வளோ பித்தலாட்டம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து கேட்க ஆரம்பிச்சார். அவரு கேட்கறதுலையும் ஒரு வகையில் பார்த்தா நான் நியாயமாக தான் இருக்குது. இல்லைனா வந்து இந்த அஞ்சலி பண்ணுற எல்லா ஃப்ராடு தரவான வந்து ஒருத்தருக்கு இல்லாத ஒருத்தருக்கு தெரியதான் வந்து போகுது. ஆனால் இந்த டைமில் நம்ம எஸ்எஸ்கே வந்து இவளை பற்றி தெரிஞ்சு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அப்போ தான் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் இவ பண்ணுற எல்லா தப்புக்கும் வந்து சரியான தண்டனை இவளே வந்து அனுபவிக்கான்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து அஞ்சலி வந்து கை நீட்டி அடித்தது வேறு லெவல் தான். அவளை வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த டைமில் நம்ம எஸ்எஸ்கேவே வந்து இந்த அஞ்சலிக்கு ஒரு தண்டனையை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு திருந்து வர மாட்டாரன்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.